கோவை மாவட்டத்தில் களங்கள் என்ற கிராமத்தில் 1893ஆம் ஆண்டு கோபால்சாமி என்பவருக்கு மகனாக பிறந்தவர்தான் இந்தியாவின் எடிசன் என்று சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு. சிறு வயதில் பயங்கர குறும்புக்கார சிறுவனாக வளர்ந்த ஜிடி நாயுடு பள்ளியில் சேர்க்கப்பட்டு 3.5 ஆண்டுகளில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். குறும்புத்தனம் அதிகமாக இருந்ததனால் தனது விவசாய தோட்டத்தில் அடைக்கப்பட்டார் ஜிடி நாயுடு. 18 வயது வரை தோட்டத்தில் மண் வெட்டுவது, மாடுகளை மேய்ப்பது, களைகளை பறிப்பது, தோட்டத்தை பாதுகாப்பது என்று தோட்ட வீட்டிலே இருந்தார். தோட்டத்தை பாதுகாப்பதும், உணவு உண்ணுவதும், உறங்குவதும், புது புது புத்தகங்களை வாங்கி படிப்பதும் அவரின் அன்றாட வேலையாக இருந்தது. 18 வயதுக்கு பிறகு தனது தோட்டத்தையும் களங்கள் கிராமத்தையும் விட்டு வெளியேறி ஒரு உணவு விடுதியில் வேலைக்கு சேர்ந்தார். 3 ஆண்டுகள் அங்கே வேலை செய்த பிறகு பஞ்சு மில்லில் வேலைக்கு சேர்ந்தார். சிறிது பணத்தை சேர்த்துக் கொண்டு 1920ஆம் ஆண்டு ஒரு பழைய பேருந்தை விலைக்கு வாங்கி தொழிலை கற்றுக்கொண்டு தானே முதலாளி தானே தொழிலாளி என்று கடுமையாக உழைத்தார் ஜிடி நாயுடு. மாதம் 12 ரூபாய் சம்பளத்துக்கு உணவு விடுதியில் வேலைக்கு சேர்ந்த ஜிடி நாயுடு 200 பேருந்துகளை கொண்ட UMS என்ற மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை உருவாக்கினார். தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது. 1935ஆம் ஆண்டு உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட ஜிடி நாயுடு 5ஆம் ஜார்ஜ் சக்கரவர்த்தியின் இறுதி ஊர்வலத்தை படம் பிடித்தார். லண்டனில் ஒலிம்பிக் போட்டியை படம் பிடித்ததோடு இங்கிலாந்தில் 8ஆம் எட்வர்ட் மன்னரை நேரில் நின்று படம் எடுத்துக் கொண்டார். கோவை மாநகரில் களங்கள் என்ற சிற்றூரில் வேளாண்குளத்தில் பிறந்து ஆசிரியரிடம் குறும்பு செய்ய மாணவனாக வளர்ந்து பல புத்தகங்களை படித்து அறிவாற்றலை வளர்த்துக் கொண்டு அறிவு புரட்சியால் ஏற்பட்ட தொழில் புரட்சி முதலாக ஒரு ரேசர் என்ற பிளேடை கண்டுபிடித்தார். ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதன் கண்டுபிடித்துள்ள இந்த பிளேடு 200 முறை சேவ் செய்யும் திறன் பெற்றது. அது மட்டுமல்லாமல் 200 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் திறன் பெற்றது இந்த பிளேடு. லண்டனில் சேவ் செய்யும் போது கூலி அதிகமாக கேட்டதால் தானே ஒரு பிளேடை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தனது முகத்தில் பல முறை சேவ் செய்து பல காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து முயற்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பிளேடு தான் ரேசர் பிளேடு. அதோடு மட்டும் இல்லாமல் ஓட் ரெக்கார்டிங் மிஷின், கனிகளை சாறு பிழியும் மிஷின், நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் ஜிடி நாயுடு. 1939ஆம் ஆண்டு 3வது முறையாக உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அமெரிக்காவில் உள்ள கார்ட்டர் கார்ப்பரேட்டர் பள்ளியில் தனது 47வது வயதில் மாணவனாக சேர்ந்தார் ஜிடி நாயுடு. சாதாரண தொழில் முகவராக உலகம் சுற்ற சென்ற ஜிடி நாயுடு அமெரிக்காவில் பயிற்சி பெற்று பொறியியல் வல்லுநராகவும் அறிவியல் மேதையாகவும் நாடு திரும்பினார். கோவையில் எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினார் ஜிடி நாயுடு. கோவை மின் மோட்டார் தொழிற்சாலை, UMS பிளேடு தொழிற்சாலை, UMS வானொலி தொழிற்சாலை, கோபால் கடிகார தொழிற்சாலை, சத்துமாவு தொழிற்சாலை போன்ற எண்ணற்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினார். கல்வி அறிவு அற்ற காலத்தில் தொழில்துறையில் நுழைந்து ஒரே ஒரு பேருந்தை விலைக்கு வாங்கி தானே முதலாளி தானே தொழிலாளி என்று கடுமையாக உழைத்து 200 பேருந்துகளை கொண்ட கூட்டுறவு அமைப்பை உருவாக்கி செல்வ சீமானாக உருவாக்கி புகழ்துறை தனக்கு அடிமையாக்கி கொண்ட ஜிடி நாயுடு. அது மட்டுமல்லாமல் கோவைக்கு அருகாமையுள்ள பொத்தானூர் கிராமத்தில் 40 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய பண்ணை உருவாக்கி விவசாயத்தில் அவர் செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரே மரத்தில் நூற்றுக்கணக்கான பப்பாளிகளை விளைவித்து சாதனை படைத்தார் ஜிடி நாயுடு. அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையிலும் கவனம் செலுத்தினார். மூலிகைகளை ஆராய்ந்து சித்த வைத்திய முறையில் மருந்துகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். நீரிழிவு நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்தார், வெட்டை நோய்க்கு மருந்தை கண்டுபிடித்தார், பைல்ஸ் போன்ற எண்ணற்ற நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்தார். சித்த வைத்திய மாநாட்டில் அவரை அழைத்து சித்த வைத்திய பேராசிரியர் என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். அள்ளி கொடுப்பதில் வள்ளலாகவும் திகழ்ந்தார் ஜிடி நாயுடு. 1945ஆம் ஆண்டு ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை உருவாக்கினார். அதே ஆண்டு லட்சுமி நாயக்கர் பாளையத்தில் ஒரு உயர்நிலை பள்ளியை உருவாக்கி அரசுக்கு இலவசமாக கொடுத்தார். தன்னிடம் இருந்த பேருந்துகள் சிலவற்றையும் அந்த பள்ளிக்கு இலவசமாக கொடுத்தார். சென்னை தொழிலாளர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் காவல்துறை அவர்களின் குழந்தைகளின் கல்விக்காகவும் பல லட்சங்கள் அள்ளி கொடுத்தார் ஜிடி நாயுடு. 7 முறை உலகை சுற்று வந்து தொழில்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறை என்று கல்வி அறிவு இல்லாமல் பல புத்தகங்களை படித்த அறிவாற்றை வளர்த்துக் கொண்டு கோவை மக்களின் கொடைவள்ளலாக திகழ்ந்த ஜிடி நாயுடு 1974ஆம் ஆண்டு மரணம் அடைந்தார். சாதிக்க துடிக்க மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறார்.